அது கிடையாது. மக்கள்ல பேசுறத கேக்குறதுக்கா? கோப்பா ரவிக்குமார் பேசினாரே இவ்வளவு நேரம் கேக்குறதுக்கா? மங்கையர்கரசி எப்போ வருவா? பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா. அதை கேட்டு ரசிகர்கள் காத்துக்கிறாங்க. நல்லா கேக்குறீங்க, ஜோரா கேக்குறீங்க. என்ன மக்கள் அம்மா சும்மா கிடையாது. அச்சம் 10 ஆரம்பாடி ரசிகர்கள்னால கெத்து நடுவது. தேசிய பரவண்டா மைது, தேசிய பரவண்டா மைது, ஆரம்பாடி பெண்கள் ஸ்டைலு. உள்ளூர்ல ஓடுதான் தண்ணி, பாத்ரூம்ல குளிக்குதான் பண்ணி. அந்த நேரத்துல இருந்து பெண்களை குறை சொல்லிட்டே இருக்காங்கல்லக்கா. பெண்களுக்கு பொறுமையே கிடையாது, அவ பொறுப்பா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல. என் பெண்ணே வேண்டாம் ஐயா, வாழ்க்கையில மனைவியே வேண்டாம். அந்த நேரத்துல இருந்து 2 வாரம் பொண்டாட்டி விலக திட்டிட்டு இருந்தாங்க. 2 வாரம் எழுப்பு வா ஓடியா டைவர்ஸ் வாங்கி தரேன். என்ன வாங்கி தரேன்? யாராவது பெண்கள் இல்லைன்னா வாழ முடியுமா? சக்தி இருந்தா செய்வீங்கன்னா செவனேன்னு இரா. பெண்கள் என்ன பண்ண எவன் வாழ்றாங்க? நடுவர்களே, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவங்கள் செய்திகள் வேண்டுமான்னு தான் சொன்னாங்க. எங்கேயாவது ஏதாவது ஆம்பளை சொன்னாங்களா நடுவர்களே? அது உண்மைதான். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருந்தாங்க. மங்கையா பிறப்பதற்கு மாதவம் செய்திருந்தாங்க. நான் எல்லாம் பிறந்தது உண்மையிலே சத்தியமாக எங்க நீங்க பாருங்க, நிலவு வந்திருக்கா பாருங்க, வரல. ஏன் வரல? கிடையாது. மங்கையர் கரசிங்கிற முழு நிலவு மேடையில இருக்கிறாங்க. நிலவு நீ நிலவை போலே நல்ல கைக்கிறதுக்கு பெண்கள் இல்லைன்னா அந்த ஆண்கள் சும்மா அதை விட்டுக்கிட்டு பெண்கள்லாம் இந்த நாட்டின் கண்கள் நடுவது. அதனாலதான் தூசி வந்து ஊத்துது. பெண்களை பார்த்தாதான் ஒரு கிடுதல், ஒரு பளபளப்பு, ஒரு விறுவிறுப்பு, ஒரு பரபரப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் அப்படியே வர்ணிப்பாரு. கண்ணே, உன் முகத்தில் உள்ளது முத்துக்களா இல்லை மாதுளம்பழ வித்துக்களா? பொறாமக்காங்க அழகா இருக்குன்னு டீமுக்கே பொறாமக்கா. பொறுமை என் வீட்டுக்காரர் அப்படியே வர்ணிப்பாருங்க. என் ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் என்ன பேசுறீங்க நடுவர்களே? பெண்கள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு ஆம்பளைங்களுக்குங்க. 18 வயசு வந்தோட அந்த ஆண்களுக்கு காதல் வரணும். இல்ல அதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் காட்டணும். கண்ணே, நீ ஒரு மல்லி, உங்க அம்மா தாண்டி எனக்கு வில்லி அப்படிங்கிறான். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுறான். என்ன சொல்றான்? எழுதுனா பாரு. அன்பே, நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து. உங்க அப்பன் தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து. இது என் தலையெழுத்து. எங்க வீட்டு பக்கத்துல ரமேஷ் ஒரு பையன் எழுதுறாங்க. அந்த ரமேஷ் பேரா? கண்ணே, நீ ஒரு ஆப்பம், வாடி வாழ்ந்து பாப்போம். என் ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை. அன்பே, உன் கண்ணுங்கள் மிராண்டா, நம்ம 2 பேரும் வெராண்டாவில் பெராண்டா பெராண்டா. எங்க வீட்டுல சுரேஷ் ஒரு பையன் எழுதுறாங்க. கண்ணே, நீ ஒரு புரோட்டா, உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா. சின்ன கட்ட குடும்பமா இருப்பாங்க. இட்லியே ஆப்பம் புரோட்டா. என் ஊர்ல எழுதுனா பாரு ஒருத்தன் கவிதை. அன்பே, நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன். நீ ஏன் எழுத்து விடு சமூகத்தோடு ஓடி போயிட்டு? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் எழுதுறாங்க. கண்ணே, நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாதப்பா பருப்பு. ரேஷன் கடைக்கார பையன் தானே? அவன் தான் இந்த மாதிரி உளுந்து பருப்பு எழுதுறாங்க. சத்தியமாக அப்படியே இது சோமலை பஸ் ஸ்டாண்ட் கீழே உட்காந்து எழுதி வச்சுக்குவாங்க. நாங்க உழைக்கிறோம் சொல்றீங்களே, கழுதை இருக்குல்ல நடுவர்களே, கழுதை கூட உழைக்குது. வார்த்தை கவனமா பேசு. கழுதை இருக்குல்ல, கழுதை நீ என்ன சொல்ல வந்த? கழுதை இருக்குல்ல நடுவர்களே, கழுதை நடுவர்கள்
ஆயா இப்படிதான் தொட்டு கூட்டி செருப்பு காணாம போயிடுச்சு. கழுதை இருக்குல்ல, கழுதை. ஆமா கழுதை. கழுதை இருக்குல்ல. ஆமா கழுதை. கழுதை இருக்குல்ல, கழுதை. ஆமா கழுதை. கழுதை இருக்குல்ல, கழுதை இருக்குல்ல. ஆமா இருக்கு. கழுதை காலையில இருந்து சாயங்காலம் வரை நல்லா பொதி சுமக்கும். ஆமா. அந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாய் நோட்டை போடுங்க, எல்லாம் பக்கத்து முடிக்கிறோம். அதே மாதிரி தான் ஆம்பளை கழுதை உழைச்சி எடுத்துக்க. சொல்லுங்கக்கா, நான் வரும்போதே விசாரிச்சேன். ஆலப்பாடியில உள்ள எங்க ஆண்கள் யாருமே தண்ணி அடிக்க மாட்டாங்களாம். உண்மையில சத்தியமா யாரும் குடிக்க மாட்டாங்களாம். ஆனா அதையும் மீறி சாயங்காலம் 6 மணி ஆயாச்சுன்னா டாஸ்மார்க்ல நின்றுட்டு மானிட்டர் நெப்போலியன் 160 ட்ரிப்ளெக்ஸ் ஜானக்ஸா ரம்மு ஜின்னு ஒயின்னு 5000 வோட்கா நெப்போலியன் ஹெர்குலிஸ் டீச்சர் ராயல் நேசரி பகாடியா டாமாட்டின் ஓல்ட் மங்கு 1248 எம்சிஎம் டேவிட் ராயல் ரெக்கார்ட் ஹை வால்டேஜ் எக்ஸ்பிரஸ் பவர் ஒன்னு இல்ல மார்பிஸ் காப்பர் ரெட் லைட் அண்டர் பேப்பர் ஆடி பிடி ஓல்ட் மங்கு கோல்ட் லூயிஸ் கார்ட் ஸ்காட்ச் பட்டர்காதி பகாடியா ப்ளூ பகாடியா லெமன் பகாடியா ஆரஞ்சு சிகரெட் பிரிட்டிஷ் ஒன்னு இல்ல ஓல்ட் செப்புங்க மட்டமான சரக்கு தயவு செய்து அடிக்காதீங்க. என்ன நீ பேச்ச அழகா பார்வை சூப்பரா இருக்கு. நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல வந்தவளாங்க. என்ன பார்த்தா அப்படியே தெரியுதுங்க. ஆனா அவளுக்கு நீ புடிச்சிருக்கு எப்படி? உண்மையிலே ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்பிடணும். யார தெரியுமா? குடிகார கணவனுடன் குடித்தல் நடத்தும் ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்பிடணும். கையை கட்டி மகா என்ன பாடுபடுறாங்க ஆம்பளைங்க. I am steady. இப்படி குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுக்கிறீங்களே, நல்லா போதைய போட்டுக்கிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த தண்ணி தொட்டினா தண்ணி தொட்டி எடுக்கிறீங்க. நீங்க எங்க உழைக்கிறீங்க? மிஸ்டர் கோபால் ரவிக்குமார், என்னையா பேசுறீங்க நீங்க? நடுவர்களே, ஆண்களுக்கு ஆண்கள் ஏன் பேர் வந்து தெரியுமா? ஆண்களுக்கு ஆண்கள் ஏன் பேர் வந்து ஒரு சின்ன குத்துக்களுக்கு சேலையை கட்டி விட்டாலும் அதான் ஆண்கள். பெண்களுக்கு ஏன் பெண்கள் பேர் வந்துச்சு? எனக்கு வந்துச்சு. அது நிறைய பெண்களை பார்த்து மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் உண்டு. மனைவிக்கு தாரம் ஏன் பேர் வந்துச்சு? அன்பை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், பிள்ளை இல்லாத உங்களுக்கு பிள்ளைய பெற்று தாரம். அதான் தாரம். நல்ல கை தட்டுங்க. அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா ஆத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம், கடைசியில கடையில போய் தாரம் ட்ரிபிள்எக்ஸ்எம். அதனால பேர் தான் உங்களுக்கு பேர் தாரம். நீ பழைய தகரம். சும்மா இருங்க. என்ன தகரம் நீங்க சொன்னீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. இங்க உழைக்கிற திமிர்ல இந்த ஆம்பளைங்க மனைவிக்கு மரியாதை கொடுக்குறாங்களாக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை அடி போடுறீங்க நீங்க? எடி அந்த சோப்பை எடி, அந்த பிரஷ் எடி, அந்த பேஸ்ட் எடி, அந்த துண்டை எடி, அந்த கர்ச்சீப்பை எடி. ஒரு நாளைக்கு நாங்க இதானே காப்பி ஓ புருஷனை போய் சொல்லு. எவன் புருஷனே தெரியாம தர்றான் அப்படி நாம சொல்லுவோம். அத சொல்லிவிட்டியா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்படிப்பட்ட நடுவர்களே, இந்த ஆண்களுக்கு அத்தான் ஒரு பேர் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? ஏன் ஆண்களுக்கு அத்தான் பேர் வந்துச்சு? என் வீட்டுக்காரர் ஓடி வந்தாருக்கா. ஓடி வந்தவர் ஒரு மணி நேரம் என் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. நான் விடுங்கள் அத்தான். ஒரு மணி நேரம் கையை பிடிச்சாங்க. நீங்க சொன்னீங்க அவர் குணமாட்டேன். விடுங்கள் அத்தான் போராடி பார்த்தீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு கையை விட்டாருக்கா. 2 வளையல் அத்துக்கிட்டு போயிட்டாங்க. அத்தான் வளையலை அத்தான். அதனால அத்தான் லாக் செய்தி அத்தான், நிக்லஸை அத்தான், தாலி செய்தி அத்தான், சண்டால பாதி. அதனால அவனுக்கு பேர் அத்தான். சரி, இப்ப செயினை அத்துக்கிட்டு போனதுனால அவனுக்கு பேர் அத்தான். உங்க 2 பேரையும் பட்டிமன்றம் முடிச்சு அங்கே காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விடுவோம். இந்த இருட்டுல எவனாவது செயினை அத்துக்கிட்டு ஓடினாங்க அத்தான் அத்தான் ஒண்ணு இல்ல நடக்காதுன்னா உங்களுக்கு நடக்க முடியாதுன்னு இருட்டுல நிக்கிற தெரிஞ்சாவே இவ்வளவு பேருக்கு கண்ணு பாதி குடிக்கதான் செய்வேன். அப்படியே வர்ணிப்பாரு. பாதி கண்களை கொண்டவனுக்கு எது பிடிக்கும்?
குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூங்கி நடக்கும் மாமன் மாமியாருக்கு தக்கதை என்று சொல்லி பொறுப்போடு நம்ம படி ஆச்சொல்லக்கா. கைதட்டுங்கக்கா. கொஞ்சம் பிள்ளைங்க பசங்க பேச முடியுதா? இவர் பெரிய வாத்தியார் அவங்க பாடம் எடுக்கிறாரு. நேற்று நம்ம கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்திட்டு முடிஞ்ச உடனே அந்த பசங்க என்ன இருக்காங்க விட்டேன். இவன மாதிரி 2 பேர் இருந்தாங்க. அடித்தது மணி, முடித்தது என் பணி அப்படிங்கிற இவன மாதிரி ஒருத்தர் எழுதி சொல்றான். விட்டது சனி. உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு 4 தெருவுக்கு நான் பிச்சை எடுக்க போறாண்டாங்கிற எங்க தெருவுக்கு எப்படி சொல்லுங்க அப்படின்னு 2 மார்க் வாங்கிட்டு இந்த மதுரால வந்து ஒரு பையன் 2 மார்க் வாங்கிட்டு வந்து கக்க போட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா கக்க போட்டு சிரிக்கிறியே, 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறியே, உனக்கு வெக்க இருக்காடா அப்படின்னு வெக்க இல்லையே அப்படின்னு கேட்டு சொல்லா ஓட்ட உனக்கே வெக்க இல்லை, எனக்கு எங்க வெக்க. இப்படிதானங்க இருக்கு சமுதாயத்துல. இந்த ஆண்கள்ல நல்லவங்களா இருக்குங்களா? கிடையாது. அம்மா சொல்லுங்க, அம்மா அம்மா அப்படி சொல்லாது. அம்மா 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 அம்மா. பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறா, பிச்சை கேட்கிறா கூட அம்மா பிச்சை தான் சொல்லுவான். ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மை எழுத்து. நடுவர்களே, கண்ணின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா. அந்த லைட்டை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். ஆம்பளை பேரை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. ஆம்பளை. தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. ஏரோ பிளைன் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. கூகுள் பே கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. பேடிஎம் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. எல்லாம் கண்டுபிடிச்சது ஆண்கள் தானே. ஆனா இந்த ஆண்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல பெத்து விட்டது யாரு? பெண்கள். லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, தைலத்தை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த கப்பை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த ஆம்பளை பூரா கண்டுபிடிச்சு பெத்து கொடுத்தது பொம்பளை. அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. பிரச்சனை நாங்க நினைச்சா மஞ்சள் வயிற்றுல இருக்கும் போதே பாதி பப்பாளி பழத்தை தின்னாலும் அவளை அடிச்சு கொண்டு இருப்போம். இவங்களுக்கெல்லாம் முழு பப்பாளி பழம் கூட அவளை பப்பாளி பழம் பார்த்தா வயிற்றுல இருக்கும் போது கடுகு அரைச்சு தின்னாலும் அவளை அடிச்சிருப்போம். கடுகு தாளிச்சு விட்டாலே போச்சு. ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரிவியை தவிர அழிக்க தெரியாது. அதுதான் பொறுப்புள்ள பெண்கள் என்பது. கல்வி மகள் வாசம் செய்யும் வாழ்த்துறாங்க. எங்கேயாவது மஞ்சளாலே கோப்பராய்க்கு மரணம் போற விட்ட மணமகனே மருமகனே குணம் இருக்கும் கொல மகனே வா வா குறுக்கெடுக்க முடிச்செடுக்க குணம் இருக்கும் குணமகனே வா வா பொழுது யார கட்டி வைப்பேன். ஒரு பெண் இல்லாம ஆம்பளை வாழ முடியாது. ஏன் தெரியுமா சொல்ல? சத்தியமா இனி தை மாசம் வந்தா பொங்கல் வரப்போகுது. ஆமா, போன வருஷமும் என் வீட்டுக்காரர் பொங்கல் அன்னைக்கு முடியாதான் கோலம் கூட விட மாட்டேன்ட்டாரு. ஆமா மஞ்சள் ஏன் தெரியுமா? சத்தியமா வெளியே போகாதடி மங்கைய கரசிட்டு வெளியே விடலக்கா. நான் எவ்வளவு அழகா கோலம் போடுவோம் தெரியுமா? கௌரவிக்கு நான் அழகா கோலம் போடுவோம். ஆனா வெளியே விடவே இல்லை. ஏன் தெரியுமா? கருப்பு கட்டுன்னு சொல்லி யாரா தூக்கிட்டு வருவாங்களா? நீ என்ன கோலம் போடுற? என் கொண்டாட்டி மாதிரிலாம் கோலம் போட முடியாது. கொண்டாட்டி பொங்கலுக்கு பசுமாடு மாதிரியே கோலம் போடுவாங்க. காலையில பாக்குறேன், அது மேல ஒரு காலம் மாடு கரட்டி விட்டேன். கண்ணுக்குட்டி உங்க வீட்டுல அப்படிங்க. ஆனா சத்தியம் கல்யாணத்துக்கு நீளமான கூந்தல் இருந்துச்சு தெரியுமா? நீளமான கூந்தல் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கூந்தலை காட்டுக்கு பார்ப்போம். கூந்தலை பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட கன்னியாகுமரியில நான் அப்படி தேவதை மாதிரி வளர்ந்தேன். நான் வளர்ந்துக்கிட்டு யாருக்குமே தெரியும். யாருக்கு தெரிஞ்சது நாங்க